பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நாகை மாவட்டம் நாகூரில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாகூர் சில்லடி தர்கா கடற்கரையில் ஜாக் பிரிவு இஸ்லாமியர்கள் சார்பில் நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் புத்தாடைகள் அணிந்து பங்கேற்றனர். أخرج المرعى فجعله الله لمن حمده. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது போதிய மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பினர். எதிர்பார்த்த அளவில் மீன்கள் கிடைக்காததால் மீன் ஏல கூட்டத்திற்கு மீன்கள் வரத்து குறைந்தது. இதனால் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் பாறை மீன் 450 ரூபாய்க்கும், வஞ்சிரம் 1200 ரூபாய்க்கும், கனவா 400 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் அண்மை காலமாக பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புளியந்தோப்பைச் சேர்ந்த 15 வயது சிறுமி ஒருவர் கடந்த ஆண்டு பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தியதுடன் சமூக வலைதளங்களுக்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவனுடன் ஏற்பட்ட பழக்கம் காரணமாக சிறுமி கர்ப்பமாகி உள்ளார். இதனிடையே தமிழகத்தில் அண்மை காலமாக பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இடைநிற்றல் மாணவர்களின் விவரத்தை பள்ளி கல்வித்துறை முறையாக கண்காணிப்பதில்லை என கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட திட்டங்களை அறிவிப்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் அவற்றை நடைமுறைப்படுத்த விடியா திமுக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.